தலைப்பு செய்திகள். பொருளாதார மீட்சிக்கு பிரிட்டன் முழு ஆதரவு, அனுரவிடம் டேவிட் லம்மி உறுதி. தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுடன் பிரிட்டன் துணை பிரதமர் சந்திப்பு. சிறைச்சாலைக்கு விஜயம் செய்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா. பிரித்தானியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் விசேட அறிவிப்பு. திடீரென முடங்கிய யூடியூப். விரிவான செய்திகள். இலங்கைக்கு நேற்று காலை வருகை தந்துள்ள பிரிட்டன் துணை பிரதமர் டேவிட் லாமி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கையின் தற்போதைய நிலையில் விஜயம் மேற்கொண்டமைக்காக பிரிட்டன் துணை பிரதமருக்கு நன்றியை தெரிவித்த ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளின் போது பிரிட்டன் வழங்கிய ஒத்துழைப்புகளை பாராட்டினார். குறிப்பாக இலங்கையின் ஆடை ஏற்றுமதிக்காக விதிக்கப்பட்டிருந்த வரிச்சலுகைகளை நீக்கி பிரிட்டன் வழங்கிய விசேட ஆதரவுக்கு அவர் தனது நன்றியை தெரிவித்தார். இலங்கை தற்போது எட்டியுள்ள பொருளாதார முன்னேற்றம் குறித்து பிரிட்டன் துணை பிரதமர் மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக வரி அறவீட்டு செயற்பாடுகள் உள்ளிட்ட புதிய பொருளாதார திட்டங்களை அவர் இதன்போது வெகுவாக பாராட்டியுள்ளார். பசுமை வலுசக்தி துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இலங்கை அரசு ஆரம்பித்துள்ள வேலை திட்டங்களுக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார். சமீபத்தில் இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் வேதனையான அனுபவங்கள் குறித்து பிரிட்டன் துணை பிரதமர் தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்தார். இந்த சவால்களை முறியடித்து இலங்கை மிக விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அவர் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய ராச்சியத்தின் துணை பிரதமர் டேவிட் லாமி தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுடன் சந்தித்து முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பில் இலங்கைக்கான பிரிட்டனின் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் உடனிருந்தார். கலந்துரையாடலின் போது நல்லிணக்கம், சர்வதேச நீதியியல் மற்றும் தமிழர் சமூகங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பிரதிநிதிகளின் குரல்கள் தொடர்ந்து கேட்கப்படுவதை உறுதிப்படுத்துவதிலும் நீதி மற்றும் சமத்துவத்தை முன்னிறுத்துவதிலும் அர்த்தமுள்ள முன்னேற்றத்துக்கு ஆதரவு வழங்குவதிலும் ஐக்கிய ராச்சியம் உறுதியாக இருப்பதாக பிரிட்டன் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் நிலையான நல்லிணக்கமும் சமூக நீதி நடைமுறைகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் குறித்து இரு தரப்பினரும் கருத்து பரிமாற்றிக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமான் ஏக்கநாயக்கவை அண்மையில் நேரில் சென்று சந்தித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தான் சிறைச்சாலைக்கு வந்து ஒருவரை சந்திப்பது மிக அரிதான ஒரு விடயம் என குறிப்பிட்டார். நாட்டை இயக்குவதற்கு தகுதியான நிர்வாக அதிகாரிகள் தேவை. சமான் ஏக்கநாயக்க ஒரு சிறந்த மனிதர் மற்றும் திறமையான நிர்வாகி என்பதாலேயே அவரை சந்திக்க வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை முறையாக வழிநடத்துவதற்கு திறமையான நிர்வாக சேவை மிகவும் அவசியமானது என சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி நாட்டை இயக்குவதற்கு தகுதியான நிர்வாக அதிகாரிகள் தேவை என வலியுறுத்தினார். எந்த ஒரு அரசியல் சார்புமற்ற திறமையான அதிகாரிகளை இலக்கு வைக்கும் போக்கு ஜேஆர் ஜெயவர்தனின் ஆட்சி காலத்திலேயே ஆரம்பமானதாக அவர் இதன்போது குற்றம் சுமத்தினார். தற்போதைய அரசாங்கமும் அதே போன்றதொரு அரசியல் பழிவாங்கல் போக்கையை பின்பற்றி வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா சாடியுள்ளார். இத்தகைய செயற்பாடுகள் நாட்டின் நிர்வாக கட்டமைப்பிற்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் எச்சரித்தார். தற்போது நிலவும் இந்த சூழ்நிலை குறித்த எனது அதிருப்தியை வெளிப்படுத்தவே நான் சிறைச்சாலைக்கு வந்தேன். சமான் ஏக்கநாயக்கவுடன் நான் மிக நெருக்கமாக பணியாற்றியுள்ளேன். அவர் மிக சிறந்த மனிதர். பொது சேவையில் இணைவதற்கு பாரிய திறமையும் தகுதியும் தேவை. அவரை போன்ற அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகள் நாட்டிற்கு மிக முக்கியமானவர்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினால் வழங்கப்படும் மின்னணு பயண அனுமதி அறிவிப்புகளை விநியோகிப்பதில் தற்காலிக சேவை தடங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய ராச்சியத்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. லண்டனில் உள்ள உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின்
கான்சியுலர் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பில் இவ்விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாகவே இந்த சேவை தடங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இலங்கையில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை முன்னுரிமை அடிப்படையில் சரி செய்யும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மின்னணு பயண அனுமதிக்கு விண்ணப்பித்த பயணிகள் தமக்குரிய உத்தியோகபூர்வ அனுமதி அறிவிப்பு கிடைக்காவிட்டாலும் இலங்கைக்கு பயணிக்க முடியும். பயணிகள் விமானத்தில் ஏறுவதற்கு மின்னணு பயண அனுமதி அறிவிப்பை சமர்ப்பிப்பதிலிருந்து விலக்களிக்குமாறு அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் இலங்கை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததும் அவர்களது மின்னணு பயண அனுமதி சரிபார்ப்பு மற்றும் தேவையான ஏனைய வசதிகள் அங்குள்ள அதிகாரிகளால் செய்து கொடுக்கப்படும். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வழமை நிலையை விரைவில் சீர் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதனால் ஏற்படும் அசௌகரியங்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்காக தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பகுதிகளில் நிலவிய குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக குறித்த கடல் பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடுவதுடன் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் இதனால் கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக அல்லது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியின் நகர்வுகள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் தொடர்ச்சியான அவதானத்தை செலுத்தி வருவதால் இது தொடர்பாக திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வரும் முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு மீனவ மற்றும் கடற்படை சமூகம் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் பல்வேறு பகுதிகளில் யூடியூப் சேவை நேற்று திடீரென முடங்கியது. டவுன்டேக்கர் தளத்தின் தரவுகளின்படி சுமார் 2.4 லட்சம் பயனர்கள் யூடியூப் செயலியை பயன்படுத்துவதிலும் வீடியோக்களை பார்வையிடுவதிலும் சிக்கல்களை சந்தித்ததாக முறைப்பாடு அளித்துள்ளனர். குறிப்பாக வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் வீடியோ லிங்குகள் சரியாக தொழிற்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட இந்த திடீர் முடக்கத்தால் ஆயிரக்கணக்கான பயனர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இருப்பினும் கூகுள் நிறுவனம் சேவைகளை சீரமைக்கும் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. 2000 குழந்தைகள் ரஷ்யாவிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். 2000 குழந்தைகள் நாட்டிற்கு திரும்பினாலும் இன்னும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ரஷ்யாவால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். 2022 பிப்ரவரி மாதத்திலிருந்து ரஷ்ய இராணுவம் ஆக்கிரமித்த உக்ரைன் பகுதிகளிலிருந்து வலுக்கட்டாயமாக சுமார் 20,000 குழந்தைகள் நாடு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளை சட்டவிரோதமாக நாடு கடத்திய குற்றச்சாட்டின் கீழ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்கனவே கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. குழந்தைகள் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்ததாக தன் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டிற்கு ரஷ்யா மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் போர்க்களத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை பாதுகாக்கவே அப்படி செய்ததாக தெரிவித்துள்ளது. மேலும் உறவினர்கள் முன்வந்து குழந்தைகளின் அடையாளத்தை உறுதி செய்யும் பட்சத்தில் அவர்களை திருப்பி அனுப்ப தயாராக இருப்பதாகவும் ரஷ்யா தெரிவிக்கின்றது. கியூபாவிற்கு வெனிசுலா மிக பெரிய அளவில் கச்சா எண்ணெய்களை விநியோகம் செய்து வந்தது. வெனிசுலாவை முற்றுகையிட்ட அமெரிக்கா அதன் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்து அதன் நாட்டிற்கு கொண்டு சென்று விட்டது. இதனால் ஜனவரி மாதத்திலிருந்து வெனிசுலா கியூபாவிற்கு கச்சா எண்ணெய் விநியோகத்தை நிறுத்தியது. வெனிசுலாவிற்கு அடுத்தபடியாக மெக்சிகோ அதிக அளவில் கியூபாவிற்கு கச்சா எண்ணெயை விநியோகம் செய்தது. கியூபாவிற்கு எண்ணெய் விநியோகம் செய்தால் கடுமையான வரி விதிப்போம் என ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார். இதனால் மெக்சிகோவும் எண்ணெய் விநியோகத்தை நிறுத்தியது. இதனால் கியூபாவில் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. விமானங்களுக்கு எரிபொருள் வழங்க இயலாது என்று கியூபா அரசு தெரிவித்துள்ளது. இதனால் விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ரஷ்யாவின் சுற்றுலா நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் கியூபா வெளியுறவுத்துறை அமைச்சர்
ப்ரூனோ ரொட்ரிக்ஸ் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கோய் லாவ்ரோவை சந்தித்துள்ளார். அப்போது செர்கோய் லாவ்ரோ உலகளாவிய சமூகத்தின் பெரும்பாலான உறுப்பினர்களுடன் சேர்ந்து அமெரிக்கா பொது அறிவை காட்டவும், பொறுப்பான அணுகுமுறையை எடுக்கவும், கடல் முற்றுகை திட்டங்களிலிருந்து விலகி இருக்கவும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை பாதுகாப்பதில் கியூபாவிற்கும் அதன் மக்களுக்கும் ரஷ்யா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றார். வரலாற்றில் இன்று 1986 உடும்பன்குளம் படுகொலைகள். அம்பாறையின் உடும்பங்குளத்தில் 80 தமிழ் விவசாயிகள் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 2002 நாசாவின் மார்ஸ் ஓடிசி விண்கலம் செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பை வெப்ப உமிழ்வு முறை மூலம் வரைய ஆரம்பித்தது. 2003 ஈரானில் இலியூசின் ரக இராணுவ விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் 275 பேர் உயிரிழந்தனர். 2006 மெக்சிகோவில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் மெதேன் வெடிப்பு ஏற்பட்டதில் 65 சுரங்க தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.